எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு. கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் நிறைய கால்சியம் இருக்குது. இந்த ஜூஸை நீங்கள் அடிக்கடி குடிச்சிங்கன்னா கிட்னியில் கல் இருந்தால் அது உடஞ்சி வெளியில் வந்து கல் வரவிடாமல் நம்ம கிட்னியை நல்லா பாதுகாக்கும். அதுக்கு நான் ஒரு நபருக்கு 2 நெல்லிக்காய் போதும். 2 அல்லது 3 நெல்லிக்காய். ரொம்ப புளிக்கெல்லாம் செய்யாது. அதுக்கு நம்ம லெமன் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் அந்த லெமன் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 2 நெல்லிக்காயை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு நபருக்கு 2 நெல்லிக்காய் தேவைப்படும். 2 சில நேரங்களில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா 3 கூட நீங்கள் போட்டுக்கிடலாம். இந்த மாதிரி ஜாரில் போட்டு இப்போ உங்களுக்கு இதோட கொஞ்சோண்டு இஞ்சி கலக்கணும்னா கலந்துக்கோங்க, அதுவும் நல்லது. நான் இப்போ கலக்கலை. இஞ்சி கலக்கணும்னா கலந்துக்கலாம், அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அரைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கலந்துக்குவோம். இப்படி உங்களுக்கு பீசஸாக குடிக்கணும் அப்படின்னா திருப்பியும் ஒரு தடவை அரைச்சி நீங்கள் குடிச்சுக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கிடணும். நல்லா ஜூஸ் இறங்கி இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துடணும். இது சியா சீட் ரொம்ப நல்லது உடம்புக்கு. உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு உதவும். கொலஸ்ட்ராலை நீக்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஜூஸ்லேயே போட்டு அப்படி கூட நீங்கள் குடிக்கலாம், ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து ஒரு 2 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது கொஞ்சம் சோக் ஆகுறது நல்லது. சும்மா கூட நீங்கள் போட்டு அந்த ஜூஸ்லேயே ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆகும். இப்போது நம்ம இந்த ஜூஸில் நான் சீனி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேன் ஆட் பண்ணணுன்னா தேனை ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்றைக்குமே சீனியை அளவாக எடுத்துக்கிட்டோம். நம்ம அளவாக எடுக்கும்போது அது ஒரு பிரச்சனையும் வராது. அதிகமாக நம்ம எடுக்கும்போது தான் பிரச்சனை. இப்போது ஒரு லெமன் கலந்துக்குவோம். 1/2 லெமன் நல்லா 1/2 லெமனை பிழிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த நெல்லிக்காயில் நம்ம தண்ணி கலந்தோன்னா புளிப்பு இருக்காது. நம்ம தண்ணி கலந்தோம். ஒரு 2 நபர் கூட நம்ம குடிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் பிளாக் சால்ட்டுன்னு ஒன்று கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கிடலாம். இது வந்து நெல்லிக்காயும் உப்பும் கலந்து, நெல்லிக்காய் ஜூஸும் உப்பும் கலந்து செய்திருப்பாங்க. இது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது வந்து மகாராஷ்டிராவில் எல்லோரும் யூஸ் பண்ணுறது. ஆனால் நம்ம ஊரில் அதிகமாக தெரியாது. பட் இது ரொம்ப நல்லது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெல்லிக்காயில் செய்கிறது தான். ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஜெல்லி 2 நிமிஷம் தான் ஜெல்லி பண்ணலாம். இது ரொம்ப நல்லது. சியா சீட் கிளாஸில் சர்வ் பண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. அடிக்கடி இந்த மாதிரி நீங்கள் செய்து குடிக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.